எவல்யூஷன் தியரி பற்றி நாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இங்கே மனிதர்களான நாம் எப்படி தோன்றணும், எப்படி பல்வேறு விதமான நிறத்தோடையும் குணத்தோடையும் பல்வேறு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோன்றதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் எப்படி மனிதன் உண்டானா, எப்படி இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குன்னே நமக்கு தெரியாதப்ப நாம் கடவுளர்களாக வணங்கக்கூடிய ஒரு இனத்துடைய கடவுளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடவுளையே முன்னோர்னு சொல்கிற அளவுக்கு கிறுக்குத்தனம் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை. இப்போ நாம் எவல்யூஷன் தியரியை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எவல்யூஷனரி பயாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த எவல்யூஷன் தியரியவே பின்பற்றி தான் ஒரு அறிவாளியாக ஆன பயாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டெஃபன் கோல்டே என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸ், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஃபாசில் ரெக்கார்ட்ஸின் படி இதுவரைக்கும் எந்த ஒரு உயிரினமும் ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினமாக மாறியதுன்றதை நமக்கு எடுத்துக்காட்ட வெளிப்படுத்த இந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் ஆதாரங்களே கிடையாது. இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆதாரம் கிடைக்கவே இல்லைன்னு எவல்யூஷனரி பயாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டெஃபன் கோல்டே சொல்கிறாரு. அதையும் தாண்டி இந்த விஷயங்கள் பேலியாண்டாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும், ஆனாலும் அவங்க பேசாமல் தான் இருப்பாங்கன்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இதை நான் சொல்லலை, எவல்யூஷனரி பயாலஜிஸ்டாக இருக்கக்கூடியவரே சொல்கிறாரு. இதே மாதிரி கனேடியன் சயின்டிஸ்ட் WL தாம்சன் என்ன சொல்கிறாருன்னா, டார்வின் இதுவரைக்கும் தன்னுடைய கருத்தை அவர் உண்மையாக்க முயற்சி செய்தாரே தவிர அவரால் இந்த அறிவியலுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பயனும் விளையவில்லை. இந்த டார்வினிசம் மூலமாக அறிவியல் நம்பகத்தன்மையை இழந்து போய் அறிவியல் தன்னுடைய நிலையிலிருந்து கீழிறங்கியதுன்றதை இந்த கெனடியன் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய WL தாம்சன் சொல்கிறாரு. நான் சொல்லலை, இது எதையுமே நான் சொல்லலை, இது எல்லாத்தையுமே அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. டார்வினுக்கு முன்னாடி, டார்வினுடைய இந்த எவல்யூஷன் தியரிக்கு முன்னாடி எல்லா அறிவியலாளர்களும் எதை பின்பற்றி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை கொண்டு இந்த கடவுள் என்ற ஒரு என்டிட்டி தான் இந்த பூமியையும் அண்டத்தையும் உருவாக்கியிருக்கு, இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களையும் உருவாக்கியிருக்குன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இந்த டார்வினிசத்துக்கு முன்னாடி இருந்த அறிவியலாளர்கள் பின்பற்றி வந்தாங்க. இதுக்கு பின்னாடி என்னைக்கு டார்வினுடைய எவல்யூஷன் தியரியை இவங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக திணிச்சாங்களோ, இதுதான் அறிவியல், இதுதான் உண்மைன்னு, அன்னையிலிருந்தே கடவுள் நம்பிக்கையில் இருந்து வெளிவந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் தான் இந்த பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இப்போ வரைக்கும் இருந்துட்டு வராங்க. இதனால் இந்த அறிவியலுடைய முன்னேற்றம் என்பது தடைபட்டு வருது. அறிவியலுடைய முன்னேற்றத்தை தடுக்கும் வேலையைத்தான் இந்த டார்வினுடைய எவல்யூஷன் தியரி பார்த்துட்டு வருதுன்னு சீனியர் பேலியாண்டாலஜிஸ்டாக இருக்கக்கூடிய காலின் பேட்டர்சன் தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த எவல்யூஷன் தியரி மூலமாக எந்த ஒரு உண்மையையும் எந்த ஒரு விளக்கத்தையும் இதுவரைக்கும் தரவும் முடியலை, நிரூபிக்கவும் முடியலை. அப்படி இருக்கும்போது இதுதான் உண்மைன்னு நாம் எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வர அளவுக்கு இதை ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே புகுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே குறிக்கோள் என்னென்னா, கடவுள் என்ற ஒரு என்டிட்டியை இவனுங்க முற்றிலுமாக மனிதர்களுடைய மனசுலேருந்து நீக்கிற வேலையை பார்க்குறதுக்காகத்தான் இதை வலுக்கட்டாயமாக திணிக்கிற வேலையை பார்த்துட்ருக்காங்க. இதையெல்லாம் நான் சொல்லியிருந்தா என்னுடைய கற்பனையிலேருந்து சொல்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் சொன்னாங்க. சரி, இதையும் தாண்டி இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டையே தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப நேசித்து டார்வின் தியரியை அப்படி ஆத்மார்த்தமாக அனுபவித்து அதை பற்றி எழுதின ஒரு ஆள் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தர்மதுரோடைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அறிவியல் தான் எனக்கு மம்மி டாடி, மீதி எதுவும் வேணாம் போடின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த பரிணாம வளர்ச்சியின் மூலமாக தான் மனிதர்கள் தோன்றுனாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற இந்த ஆளும் இருந்தார். ஆனால் இவர் எப்படின்னா, நம்மள மாதிரி இது எப்படி நாம் கண்மூடித்தனமாக நம்புறது, எந்த ஒரு ஆதாரத்தையும் நாம் பார்க்கவே இல்லையே, அப்படி இருக்கும்போது எப்படி நம்ப முடியும்? அதனால் நாம் இதை பற்றி ஆராய்வோம், இதை பற்றி நாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, 20 வருடங்களாக இந்த எவல்யூஷன் தியரியை பற்றி எழுதுகிறாரு, படிக்கிறாரு, பயங்கர தீவிரமாக இதை பற்றியே அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்படி பண்ணவருக்கு ஒரு முடிவு தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட என்னடா இது, இத்தனை வருஷமாக நாம் இதுதான் உண்மை நம்பிட்டு இருந்தோம், இப்படித்தான் மனிதர்கள் இந்த உயிர்கள் இந்த பூமியில் தோன்றுச்சுன்னு நம்பிட்டு இருந்தோம், ஆனால் இது அத்தனையுமே பொய்யாயிடுச்சே, இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டில் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கே, இப்படி எவ்வளவு ஓட்டைகளும் குப்பைகளும் இருக்கக்கூடிய ஒரு தியரியை எப்படி இந்த அறிவியல் சமூகம் ஏற்றுக்குச்சுன்னு இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய 20 வருட ஆராய்ச்சியையும் இந்த படிப்பையும் இந்த எழுத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. த ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஷேட்டரிங் மித்ஸ் ஆஃப் டார்வினிசம்.
இப்படி எழுதுறாரு இந்த ஒரு புத்தகத்தை தலைப்பு வச்சு. இதில் அவர் குறிப்பிட்ட அத்தனை விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அறிவியல் பூர்வமாக அறிவியல் ரீதியான விஷயங்கள் தான். இதை நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஏன்னா இதை படிச்சுட்டு நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், எல்லாருமே ஏஐ பக்கம் போயிடாதீங்க. ஏஐஏ நம்மளை கண்ட்ரோல் பண்ண கண்டிஷன் பண்ண உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஏஐயே சொல்லிடுச்சு நீ உருட்டிட்டு இருக்கேன்னு நிறைய அறிவாளிகள் அதை பற்றி பேசுகிறத நான் பார்க்க முடிஞ்சுது. அதனால் சொல்கிறேன், இவருடைய புத்தகம் நீங்கள் படிங்க. இல்லை எனக்கு இவருடைய புத்தகத்தை தாண்டி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கடுத்து டேவிட் பெலன்ஸ்கியுடைய தி டெவில்ஸ் டெலியூஷன் ஏதிசம் அண்ட் சயின்டிஃபிக் ப்ரிட்டென்ஷன்ஸை படிங்க. அதுக்கடுத்து ஃபிலிப் ஜான்சனுடைய டார்வின் ஆன் ட்ரையல் படிங்க. அதுக்கடுத்து மைக்கேல் பிஹேவுடைய டார்வின்ஸ் பிளாக் பாக்ஸ் படிங்க. அதுக்கடுத்து மைக்கேல் டென்சனுடைய எவல்யூஷன் அ தியரி இன் கிரைசிஸ் இதை படிங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் நிறைய பேர் புத்தகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், எங்கேருந்து இந்த சோர்ஸஸ்லாம் எடுக்கிறீங்க ப்ரோ, தயவுசெய்து சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டீங்க. உங்களுக்கு 5 புத்தகத்தை சொல்லிட்டேன். தயவுசெய்து நான் சொன்ன ஆர்டரில் படிங்க. இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி படிங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புக்கே ரெஃபர் பண்ணல ப்ரோன்னு யாரும் சொல்லாதீங்க. இந்த புத்தகங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும் போதும் உங்களுக்கு எதெல்லாம் விசித்திரமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 5 புத்தகம் தான் சொல்லியிருக்கேன், இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு இந்த எவல்யூஷன் தியரி என்பது எவ்வளவு பெரிய போலியான விஷயம், எவ்வளவு பெரிய குப்பை, எவ்வளவு மடத்தனமான விஷயன்றது தெளிவாக உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த 5 புத்தகத்தை ஒரே வீடியோவில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து படிங்க. படித்து பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிங்க. நான் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் எதையும் பண்ண வேணாம். நீங்களே படித்து பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ பெரிய உருட்டுக்கதைகளை நாம் இன்னி வரைக்குமே சிலபஸில் படிச்சுட்ருக்கோன்றது உங்களுக்கே புரியும். எப்படி நம்ம உள்ளூரில் நாம் ஏதாவது அறிவியலுக்கு எதிரான வீடியோ போட்டுட்டா, இந்த அறிவியல் தவறுன்னு வீடியோ போட்டுட்டா இந்த தர்மதுரை மாதிரியான ஆட்கள்லாம் டீபங்க் பண்ணுறேன்னு கிளம்பி வந்துடுவாங்களோ, அவங்களுடைய ஜாம்பி ரசிகர்களும் பின்னாடியே வந்துடுவாங்களோ, அதே மாதிரி ரிச்சர்ட் மில்டன் எழுதின இந்த புத்தகத்தை படித்ததும், அதாவது இந்த புத்தகம் வெளிவந்ததும் அறிவியலை தாங்கி பிடிக்கக்கூடிய அறிவாளிகள் இருக்காங்க இல்லையா, இவர் பொய் சொல்கிறாரு, இவர் உருட்டுறாரு, இவருக்கு அறிவியலே தெரியல, இவர் மித்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கலந்து இதில் பேசுகிறாரு, இவர் வெறும் ஜேர்னலிஸ்ட் தானே, இவர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இவர் இந்த புத்தகத்தில் சொன்ன கருத்தை யாருமே தவறுன்னு நிரூபிக்க முன்வரவே இல்லை. இதில் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோறு போட்டு வளர்க்குற, காசு கொடுத்து வளர்க்குற ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ற கடவுள் மறுப்பு கோமாளி. இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸுடைய வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே அவனுடைய முதல் எதிரியாக யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான். ஸோ கடவுள் என்ற பெயரும் கடவுள் கான்செப்டும் இல்லைன்னா இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ்லாம் எங்கே பிச்சை எடுத்துட்டுப்பானே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு இவனுடைய புத்தகத்தில் முழுக்க முழுக்க அறிவியல் பேசுகிறேன்னு தன்னுடைய மாஸ்டர்ஸ்க்கு வேலை செய்யக்கூடிய அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இதில் எழுதிட்டு கடவுளுக்கு எதிரான கருத்தை பரப்புனதில் இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸை இந்த பகுத்தறிவாக பேசுகிறேன், ஈவேரா பேரனாக இருக்கிறேன், திராவிடத்தை சேர்ந்துருக்கிறேன், தர்மதுரை ரசிகனாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய அத்தனை கோமாளிகளுக்கும் தெரியும். ஆனால் அவன் எழுதின புத்தகத்தை எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையானவர் படிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தூய நகைச்சுவை தான். இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்ன பண்ணுறான்னா இவருடைய இந்த புத்தகத்தை எதிர்த்து அந்த அவர் சொன்ன கருத்துக்கு எதிரான இவன் பாயிண்ட்ஸை வைப்பான்னு பார்த்தா அது எதுவும் பண்ணாமல் என்ன பண்ணுறான்னா இவர் ஒரு முட்டாள், இவனுக்கு அறிவு கிடையாது, இவன் கடவுள் நம்பிக்கை கொண்டவன்னு ரிச்சர்ட் மில்டனை என்ன பண்ணுறான்னா இந்த டாக்கின்ஸ் தாக்கி பேசுகிறான். தாக்கி பேசுகிறத வேலையாக வச்சுக்கிட்டு இவன் அறிவியல் பேசுகிறான்னு மற்றவனை ஏமாத்திட்டு இருக்கான். இதே மாதிரி தான் இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுக்க இருக்க அறிவியலை நம்பக்கூடியவனான்னு சொல்கிற அத்தனை பேரும் பண்ணக்கூடிய முதல் வேலை. யாராவது இந்த அறிவியல் இவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த நரேட்டிவ்க்கு எதிரான ஆதாரத்தோடு பேசினாலுமே இவனுங்க யாரும் அந்த ஆதாரத்தை பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் எப்படி இதை எதிர்த்து பேசலாம், இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு தெரியுது, இவனை கண்டிப்பாக வளர விடக்கூடாதுன்ற வேலையை தான் இவனுங்க பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த வேலையை இங்கே இருக்க ஒரு உள்ளூர் கோமாளி, யூடியூப் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு சுற்றுற கோமாளி தான் இஎஸ்பி டிஎஸ்பின்னு ஏதோ உருட்டிகிட்டு இருக்கோம். அந்த கோமாளிக்குமே சரி இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியவே தெரியாது. அது ஒரு பானைக்குள் வாழக்கூடிய ஒரு ஜந்து, அதை சுற்றி சில ஜந்துக்கள் இருக்குது, அந்த ஜந்துக்களை வச்சு இது வாழ்ந்துட்டு இருக்கே தவிர உண்மையான அறிவியலை பேசணும், தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உண்மையாக சொல்லணும்னு இதெல்லாம் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது எப்படி ப்ரோ இத்தனை சயின்டிஸ்ட் இந்த பரிணாமத்துக்கு எதிராக பேசுகிறாங்க, புத்தகத்தை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் ஏன் பெரும்பாலானோர் இதை ஏற்றுக்கிட்டாங்கன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே எழும். இப்படி இந்த பெரும்பாலானோர் ஏன் இந்த பரிணாமத்துக்கு முட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வயிறு இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களும் வாழணும் இல்லையா. அதனால தான் இங்கே இந்த
சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க விஷயத்துக்கு எதிராக பேசினா, ஆதாரத்தோடு பேசினாலே என்ன ஆகுன்றதுக்கு ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் எவல்யூஷன் தியரி சம்மந்தமான வீடியோஸில் தெளிவாக சொல்லியிருப்பேன். யாராவது இந்த நெரட்டிவ் செட் பண்ணி வச்சுருந்ததுக்கு எதிராக பேசுனாங்கன்னா அவங்களுடைய அகாடமிக் ப்ரொஃபைலே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க காலி பண்ணிவிடுவாங்க. எங்கேயும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கு. அதனாலேயே 95% அறிவியலாளர்கள் இதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது தெரிஞ்சாலுமே அமைதியாக போயிடுவாங்க. அதே மாதிரியான விஷயந்தான் இந்த கொரோனா ஊசிலையும் நடக்குது. அதே மாதிரி விஷயந்தான் இந்த பியர் ரிவ்யூ சம்மந்தமான மேட்ரஸ்லையும் நடக்குது. இதை அறிவியல்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் அறிவாளி. இல்லை இதில் திருட்டுத்தனம் இருக்குன்னு நீங்கள் எடுத்து கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் பகுத்தறிவு இல்லாதவன், அறிவியல் தெரியாதவன், நாகரிகமற்றவன், இஎஸ்பி டிஎஸ்பின்னு உருட்டம் வந்துடுவானுங்க. அதே மாதிரி தான் அறிவியல் ரீதியாக ஒருத்தர் எழுதின புத்தகத்துக்கு இவனுங்க அறிவியல் ரீதியாக பதில் சொல்லாமல் நீ ஒரு கேனக்கிருக்கேன், உனக்கு அறிவில்லை, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு இவனுங்க ஆட் ஹோமினம் அட்டாக் பண்ணுறதையே வேலையாக வச்சுட்ருப்பானுங்க. அதுதான் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோடைய முதல் வேலை. இதனால தான் பெரும்பாலான அறிவியலாளர்கள் இதை எதிர்த்து பேசுகிறதே கிடையாது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஏர்ன்ஸ்ட் ஏ ஹூட்டன் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு எழுத்துப்பூர்வமாக சொல்வதை விட விஷுவலாக நாம் காட்டினா அதை எளிதில் நம்பிடுவாங்க. அதனால் இந்த அறிவியலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குறிப்பாக எவல்யூஷன் தியரியை உண்மைன்னு நிரூபிக்க இவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்றதை இவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எழுதுறதுக்கு பதிலாக எழுத்துப்பூர்வமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக இவங்க விஷுவலாக ஹோமோசேப்பியன்ஸ் இப்படி தான் இருந்தாங்க, நியாண்டர்தல்ஸ் இப்படி தான் இருந்தாங்க, ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இப்படி தான் இருந்தாங்கன்னு எந்த ஒரு அறிவியல் சான்றும் இல்லாமல், அறிவியல் தன்மை இல்லாமல், துளியளவு அறிவியலை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க விஷுவலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மக்கிட்ட காட்டி இதுதான் உண்மைன்னு பொதுமக்களை நம்ப வச்சுட்டாங்க. அதனால் இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு அறிவியல் ஏமாற்றம் இருக்குன்றதே இங்கே நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது. விஷுவலாக காட்டிட்டா எல்லாத்தையுமே நம்பக்கூடிய முட்டாள் கூட்டமாக மக்கள் இருக்கிறதால, எளிதில் நம்பக்கூடியதால் இது உண்மைன்னு மக்கள் நம்பிட்டாங்க. அதனால் இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஆராயக்கூடிய அறிவை கூட நாம் இழந்துட்டோம்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஹூட்டன் சொல்கிறாரு. இதில் எப்பேற்பட்ட உண்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லூசி தான் நம்மளுடைய முன்னோர்கள்னு இவனுங்களா சின்ன சின்ன எலும்பெல்லாம் எடுத்து என்ன பண்ணானுங்கன்னா ஒரு உருவத்தை நமக்கு காட்டினானுங்க. ஆனால் அதுலேயே மிகப்பெரிய உருட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூசியே மிகப்பெரிய ஃபோர்ஜரியால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றது அறிவியல் ரீதியாக நிரூபித்தாச்சு. ஆனால் இன்னுமே இதை பற்றி இங்கே இருக்க நம்ம தமிழ்நாட்டில் அறிவியல் தான் எனக்கு மம்மி டேடின்னு சொல்லிட்டு இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. இந்த அளவுக்கு தான் அறிவியல் இந்த மக்களை ஏமாற்றி வச்சிருக்குன்னு ஹூட்டன் தெளிவாக சொல்கிறாரு. டாக்டர் சாம் செமீர் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவியலாளர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அத்தனையும் போய் தான், சொல்லிட்டு வர அத்தனையுமே போய் தான். பிரமிட் பற்றி இவனுங்க சொன்னதும் போய் தான், பிக் பேங் பற்றி சொன்னதும் போய் தான், பரிணாம வளர்ச்சி பற்றி சொன்னதும் போய் தான், மிஸ்ஸிங் லிங்க் சொன்னதும் போய் தான், இந்த பிரமிட்ஸ் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னதும் போய் தான், அதனுடைய பயன்பாடு என்னன்னே தெரியாமல் உளறி வச்சதும் போய் தான், சுமேரியன்ஸ் பற்றி சொன்னதும் போய் தான், நாகரிகங்கள் பற்றி இவங்க சொன்னதும் போய் தான்னு இவனுங்க அத்தனையுமே ஒரு பொய்யால் உருவாக்கி அதை உண்மைன்னு கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி அந்த நெரேட்டிவை நம்மளை பின்பற்றவும் வச்சுட்டாங்கன்னு அவர் சொல்கிறார். எப்படி பிக் பேங்குக்கு முட்டு கொடுக்க இவங்க ஏகப்பட்ட தியரிஸை உருவாக்கி ஏகப்பட்ட விஷயங்களை புகுத்துனாங்களோ, அதே மாதிரி இந்த பரிணாமத்துக்கு முட்டு கொடுக்க பில்டவுன் மேனுன்னு ஒன்று பண்ணாங்க, அதுவும் போலியானது. இந்த லூசின்னு பண்ணாங்க, அதுவும் போலியானது. அதே மாதிரி நியாண்டர் வேலின்னு ஒரு கதையை விட்டாங்க, அதுவும் போலியானது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த பரிணாம வளர்ச்சி உண்மைதான் என்பதை நிரூபிக்க ஆதாரங்கள்னு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது அத்தனையும் பொய்ன்னு நிரூபித்தாச்சு. ஆனால் இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னு பாருங்கள். பொய்ன்னு நிரூபித்த விஷயந்தான் உண்மைன்னு இங்கே இருக்க நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கோம். அதைத்தான் உண்மைன்னு இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே பொய்ன்னு தூக்கி குப்பையில் போட்டாச்சிரான்னு சொல்கிறவனுங்களை அவங்களுக்கு அறிவியல் தெரியல, சூடோ சயின்ஸ் பேசுகிறாங்க, சங்கி, அவங்களுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ந்துட்டு இருக்கானுங்க. இதில் எது உண்மைன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்வென்ஷன் தியரி வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பரிணாமம் தொடர்பான வீடியோஸையும் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே எப்படி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, இவ்வளவு கேப் இருக்குது, இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு பரிணாமத்தை உண்மைன்னு நம்மக்கிட்ட புகுத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது சம்மந்தமாக நாம் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும்.
Until we meet again.